பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டரை படிச்சுட்டு மட்டும் சொல்றார். அத்வெஷ்ட சர்வ பூதானா மைத்ர கருண ஈவாச்சான்னு நமக்கு பாடுறார். என்ன சொல்றாருங்க? அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தனா நீங்கள்லாம் இருங்கன்னு கடவுளை நம்பாத விஜயன். ஆனால் பிரச்சனை என்னன்னாங்க, அவர் 12வது சாப்டருக்கு மேலே அவர் படிக்கலை. திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்கிறேன். 12வது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. 13வது சாப்டர், 14, 15, 16வது சாப்டர் போனீங்கன்னா 21வது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திருவிதாம் நரக்க சியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனஹ காம குரோதா சத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜன். இதையும் படிக்கணும். இதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். காமம் நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும். பேராசை நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும். கோபம் நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும். இந்த 3ம் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசுகிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட இது இருக்கு. அதனால் 12வது சாப்டரோட நிறுத்தாமல் அப்படியே 16வது சாப்டரும் படிச்சிங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும். அதை அரசன் கொடுமை செய்வது, அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது, ஒரு அரசன் கொடுமை செய்வது, அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார். 2018-19 திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்தில் பந்தளத்தில் இந்த பகுதியில் அவர் நடந்து கொண்ட விதம் எது, அவர் மக்களை நடத்திய விதம் என்ன, கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார். அதனால் இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும். அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜயன் அவர்கள் 2018-19 செஞ்சுருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க. கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்குங்க, எப்படி அரசனாக வாழ வேண்டும், எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் என்று.